தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலும் சினிமாவும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல ஒட்டி கொண்டிருக்கின்றன. ஒன்றுக்கொன்று பின்னணியாகவும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தும் இருக்கும். அந்த நெருக்கம் தமிழ்நாட்டு அரசியலை எப்பொழுதும் காரசாரமாக வைத்திருக்கிறது. அதுவும் விஜய் போன்ற மாஸ் ஹீரோ அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது நிகழும் அதிர்வலைகள் தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்பார்ப்பை கூட்டுவது தவிர்க்க முடியாதது. அரசியலுக்குள் சினிமா நுழையும் பொழுது சினிமாவை அரசியல் சீண்டாமல் இருக்குமா என்ன? ஜனநாயகன் படமே தன் கடைசி திரைப்படம் என விஜய் அறிவித்த போது ஒருபுறம் சினிமாவை விட்டு விலகும் விஜயின் முடிவுக்காக ரசிகர்கள் வருந்தினாலும் மறுபுறம் அவரது அரசியல் அவதாரத்தை ஆதரிக்க அந்த முடிவை ஏற்றுக்கொண்டனர். அதே சமயம் தங்கள் ஆதர்ச நாயகனின் கடைசி திரைப்படத்தை கொண்டாடி தீர்த்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காத்திருந்தனர். 2026 ஆண்டு பொங்கலை ஒட்டி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியான போதே உற்சாகத்தில் உயர பறந்தனர் விஜயின் ரசிகர்கள். இந்த பொங்கல் நம்முடையதுதான் என்று காத்திருந்த ரசிகர்களின் எண்ணத்தில் இடியை இறக்கியது சென்சார் போர்டு. 2026 ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி வரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அரசியல், சினிமா, தணிக்கைத்துறை, நீதித்துறை என பல துறைகள் பங்கு பெற்ற பெரும் பலப்பரீட்சை நிகழ்ந்தது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோட் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய். அப்போது தனது அடுத்த படத்துடன் சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்தார். ஏற்கனவே தான் ஒப்புக்கொண்டிருந்த அந்த படத்திற்கான பணிகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட போவதாக சொன்னார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் வெளியான நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதியன்று விஜயின் அடுத்த பட அறிவிப்பு வெளியானது. கர்நாடகாவைச் சேர்ந்த KVN எனும் தயாரிப்பு நிறுவனம் முதன்முறையாக தமிழில் விஜயுடன் இணைந்து களமிறங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகும் அந்த படத்தின் போஸ்டரில் ஜனநாயகத்தின் வழிகாட்டி விரைவில் வருகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. விஜயின் அரசியல் வருகையை குறித்த அந்த வரிகளின் மூலம் அப்போதைய ஜனநாயகன் படத்திற்கு எதிர்பார்ப்பு ஏறத் தொடங்கிய பிறகு தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தி முடித்திருந்தார் விஜய். அதே சூட்டோடு விஜயின் கடைசி திரைப்படத்தின் தலைப்பும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியிடப்பட்டது. விஜயின் சினிமா பயணத்தையும் அவரது அரசியல் பயணத்தையும் ஒன்றிணைக்கும் வகையில் ஜனநாயகன் என்ற தலைப்பு வைக்கப்பட அதனை ரசிகர்கள் வரவேற்று மகிழ்ந்தனர். 2025ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி அன்றே KVN நிறுவனம் தனது X பக்கத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டது. பொங்கலுக்கு வருகிறோம் என்றும் ஜனவரி 9, 2026 என்றும் குறிப்பிடப்பட்டிருந்த போஸ்டரை தங்களது X பக்கத்தில் வெளியிட்டது KVN நிறுவனம். அதனை குறிவைத்து வேலைகள் மளமளவென நடந்தன. முதல் பாடல் வெளியீடு, இரண்டாவது பாடல் வெளியீடு, இசை வெளியீடு என அடுத்தடுத்த கட்டங்கள் அடுக்கி வைத்தது போல முடிய அந்த நாளும் வந்தது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 18 அன்று ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தது படக்குழு. சான்றிதழ் பெறுவதற்கு வழக்கமான நடைமுறையை தாண்டி தட்கல் முறையில் விண்ணப்பிப்பதும் புழக்கத்தில் இருக்கிறது. வழக்கமான கட்டணத்தை விட 3 மடங்கு அதிக கட்டணம் செலுத்தி தட்கல் முறையில் விண்ணப்பித்தால் படம் விரைவாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகள் வேகமாக முடியும். பொங்கல் ரிலீஸ் என்பதால் ஜனநாயகன் படக்குழுவும் தட்கல் முறையில் விண்ணப்பித்திருந்தது. 2025 டிசம்பர் 19 அன்று ஜனநாயகன் படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகளின் குழு படத்தின் சில காட்சிகளில் குறிப்பிட்ட மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இது இயல்பாக எல்லா திரைப்படங்களுக்கும் கடைபிடிக்கப்படும் நடைமுறைதான். தணிக்கை குழு சொன்ன மாற்றங்களை செய்துவிட்டால் ஓரிரு நாட்களில் அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுவிடும். ஜனநாயகன் படத்தில் சென்சார் அதிகாரிகள் சொன்ன அந்த மாற்றங்களை செய்துவிட்டால் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கலாம் என்று அப்போதே சொல்லிவிட்டனர். அதனால் அடுத்த கட்ட பணிகளை நோக்கி நகர்ந்தது படக்குழு. 2025 டிசம்பர் 24 அன்று ஜனநாயகன் படம் மீண்டும் தணிக்கை துறையினருக்காக திரையிடப்பட்டது. அப்போது ஏற்கனவே சென்சார் அதிகாரிகள் சொல்லியிருந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதனை சரிபார்த்து கொண்டது தணிக்கை குழு. அதிகாரிகள் ஒப்புதல் தந்துவிட்டால் சான்றிதழ் கிடைத்துவிடும் என்ற நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை கோலாகலமாக நடத்தியது KVN நிறுவனம். 2025 டிசம்பர் 27 மலேசியாவில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஆடியோ வெளியீட்டு விழாவில் உணர்ச்சிகரமாக பேசினார் விஜய். தன்னை 33 ஆண்டுகளாக கொண்டாடி வரும் ரசிகர்களுக்காகவே அடுத்த 33 ஆண்டுகளை செலவழிக்கப் போவதாக சொன்னார். அப்போது முதலே விஜயின் கடைசி திரைப்படத்தை காண தயாராகிவிட்டனர் ரசிகர்கள். 2025
டிசம்பர் 29 அன்று படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க சம்மதம் தெரிவித்து தணிக்கை வாரியம் படக்குழுவுக்கு மின்னஞ்சல் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. ரிலீஸுக்கு தயாரானது படக்குழு. வித்தியாசமான அரசியல் பார்வை கொண்ட இயக்குனர் H. வினோத் விஜயுடன் இணைந்திருக்கும் ஜனநாயகனை மக்கள் எப்படி வரவேற்கப் போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தனர். அப்போதுதான் அந்த செய்தி வந்து சேர்ந்தது. 2026 ஜனவரி 5 பட வெளியீட்டிற்கு 3 நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் முதலீட்டாளர்களை பதற வைக்கும் அந்த தகவல் வந்து சேர்ந்தது. ஜனநாயகன் படத்தில் ஆட்சேபகரமான காட்சிகள் இருப்பதாக புகார் வந்திருப்பதாகவும் அதனால் படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பவிருப்பதாகவும் தணிக்கை குழுவிடமிருந்து தகவல் கிடைக்க அதிர்ந்து போனது படக்குழு. மறு தணிக்கைக்கு சென்றால் குறைந்தபட்சம் 20 நாட்களுக்கு மேல் ஆகிவிடும் என்பதால் ஜனவரி 9 எப்படி ஜனநாயகனை ரிலீஸ் செய்வது என கையை பிசைந்து கொண்டிருந்தது தயாரிப்பு தரப்பு. 2026 ஜனவரி 6 ஒருபுறம் படத்தை பணம் கொடுத்து வாங்கிய விநியோகஸ்தர்கள், மறுபுறம் OTT உரிமை, வெளிநாட்டு உரிமைகளை வாங்கிய நிறுவனங்கள், அவற்றையெல்லாம் விட விஜயின் கடைசி படத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் அவரது ரசிகர்கள் என எல்லோருக்கும் என்ன பதில் சொல்வது என யோசித்த படக்குழு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்தது. அதையடுத்து ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க தணிக்கைத்துறைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது KVN பட தயாரிப்பு நிறுவனம். 2026 ஜனவரி 7 அன்று நீதிபதி PT ஆஷா முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் படத்திற்கு எதிராக புகார் தெரிவித்தது யார் என்பதே தெரிய வந்தது. படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்களில் ஒருவர்தான் படத்திற்கு எதிராக புகார் அளித்திருக்கிறார் என நீதிமன்றத்தில் தெரிவித்தது தணிக்கை குழு. படம் பார்த்த 5 பேரில் 4 பேர் படத்திற்கு சான்றிதழ் வழங்க பரிந்துரை செய்திருக்கின்றனர். பெரும்பான்மையினர் ஒப்புக்கொண்ட நிலையில் ஒருவரது ஆட்சேபத்திற்காக படத்தை எப்படி மறு தணிக்கைக்கு அனுப்ப முடியும்? படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க முடிவெடுத்த பின் மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன்? படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என அடுக்கடுக்காக கேள்விக்கணைகளை வீசிய நீதிபதி ஆஷா 2026 ஜனவரி 9 தீர்ப்பை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்த 9 அன்றுதான் தீர்ப்பு வெளிவரும் என்பதால் படம் வெளிவருவது கேள்விக்குறியானது. அதனால் தவிர்க்க இயலாத காரணங்களால் பட வெளியீட்டை தள்ளி வைப்பதாக தனது X பக்கத்தில் பதிவிட்டது KVN நிறுவனம். பட வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை அமைதி காக்க வேண்டும் என்றும் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் விடுத்தது. 2026 ஜனவரி 9 அன்று ஜனநாயகன் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஆஷா ஆவணங்களை ஆய்வு செய்தபோது புகார்தாரரின் குற்றச்சாட்டு பிற்போக்குத்தனமானது என்பது தெரிய வருகிறது. அதனால் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்கிறேன். படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஒரு வழியாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிவிடும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டது பட தயாரிப்பு நிறுவனம். ஆனால் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அன்றைய தினமே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்தது தணிக்கை வாரியம். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது படத்தில் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு படத்தை பார்த்துவிட்டு முடிவெடுக்கப்படும் என்றும் சென்சார் போர்டு தரப்பில் படக்குழுவிடம் சொன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அது இடைக்கால முடிவு என்றும் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதாலேயே படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க முடியாது என்றும் சென்சார் தரப்பில் வாதிடப்பட்டது. ஒரு படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டு தான் இறுதி முடிவு எடுக்கும் என்றும் ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் சென்சார் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்காவிட்டால் படம் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கும். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய 20 நாட்களில் குழு அமைக்கப்பட வேண்டும். அதன் பின் 3 நாட்களுக்குள் படத்தை பார்க்க வேண்டும். மறு ஆய்வுக்குழு சான்று வழங்க மறுத்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டது. படத்திற்கு எதிரான புகார் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது என்றும் அது தொடர்பான உத்தரவை வழங்கவில்லை என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டது. படத்தை பார்த்த குழுவினர் உடனடியாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து பரிந்துரை வழங்க வேண்டும். 4 நாட்களுக்கு பின் புகார் அளிக்க முடியாது. இந்த விவகாரத்தில் சென்சார் விதிகள் அனைத்தும் மீறப்பட்டுள்ளன என்றும் வாதிடப்பட்டது. சான்றிதழ் தர வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த அன்றே மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தங்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கவில்லை, ரிலீஸ் தேதி குறித்து தெளிவுபடுத்தவில்லை என்றால் OTT நிறுவனம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் தங்களுக்கான நெருக்கடிகள் குறித்து பட நிறுவனம் முறையிட்டது. இதையடுத்து தனி நீதிபதி விசாரணையின் போது சென்சார் போர்டு தங்கள் நடவடிக்கைக்கு ஆதரவாக பதிலுரைக்க அவகாசம் தரப்பட்டிருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று கூறினர். சான்றிதழ் பெறும் முன்பாக தயாரிப்பாளர்கள் எப்படி ரிலீஸ் தேதியை அறிவிக்கலாம்,
என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்ததோடு வழக்கை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஒரு திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்படுவது, தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பது அல்லது பல்வேறு பிரச்சனைகளால் ஒரு திரைப்படத்தை வெளியிட முடியாமல் போவது என்பது திரைத்துறை சார்ந்த பிரச்சனையே. ஆனால் நடிகர்கள் ரவிமோகன் முதல் ராகுல் காந்தி வரை சினிமாவும் அரசியலும் சேர்ந்து குரல் கொடுத்த நிகழ்வு ஜனநாயகன் திரைப்பட பிரச்சனையில் அரங்கேறியது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, காங்கிரஸ் மேலிட நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஷ் ஜோடங்கர் ஆகியோர் ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். அந்த ஆதரவு குரல்களுக்கு பாஜக தரப்பில் இருந்து பதிலடியும் தரப்பட்டது. சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு தனித்துறை. அவங்க சில பகுதிகளை நீக்க சொல்லியிருக்கலாம், அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம். நான் கேட்டேன், சில சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸை கேட்டேன், எதுக்கு தாமதமாகுதுன்னா சில நேரங்களில் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லியிருக்கலாம். இவங்க நீக்காமல் இருக்கிறதுனால அது தாமதமாயிருக்கலாம், அதனால கோர்ட்டு போயிருக்கலாம். ஆனா இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அவசர நிலை பிரகடனத்தின் போது கழுத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரித்த காங்கிரஸ் இன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பொங்கிக் கொண்டிருக்கிறார். திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. இது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமம் என்று காட்டமாக சொன்னார் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் மத்திய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியிருக்கிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தன் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் தமிழ் சினிமா துறை முடங்கி கிடந்தபோது அதற்கு புத்துயிரூட்டி மக்களை திரையரங்குகளுக்கு வரச் செய்தது விஜயின் மாஸ்டர் படம். அப்படி சினிமாவுக்கு கை கொடுத்த விஜயின் திரைப்படம் சிக்கலில் இருக்கும் பொழுது சினிமாக்காரர்கள் யாரும் அவருக்கு குரல் கொடுக்கவில்லை என்றொரு குற்றச்சாட்டும் அந்த சமயத்தில் எழுந்தது. அதனை தகர்க்கும் விதமாக நடிகர்கள், இயக்குனர்கள் பலரும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். குறிப்பாக நடிகர்கள் சிலம்பரசன், ரவிமோகன், சிபிராஜ், சாந்தனு, இயக்குனர்கள் கார்த்திக் சுப்புராஜ், விக்ரமன், மாரி செல்வராஜ், வெங்கட் பிரபு உள்ளிட்டோர் ஜனநாயகன் சர்ச்சை தொடர்பாக குரல் கொடுத்தனர். அந்த சமயத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக யார் புகார் கொடுத்தது, அந்த புகாரில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என பல்வேறு கேள்விகள் எழுந்தன. அதற்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த புகார் நகல் பதில் சொன்னது. ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகளில் ஒருவர்தான் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கான தனது ஆட்சேபனையை பதிவு செய்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அகில இந்திய அளவில் வெளியாகவிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் சென்னையில் உள்ள தேர்வு குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை அறிந்தேன். படத்தில் ராணுவம் தொடர்பான பல குறிப்புகள் உள்ளன. அது தொடர்பான சிக்கல்களை தீர்க்க தேர்வு குழுவில் எந்த பாதுகாப்பு நிபுணரும் சேர்க்கப்படவில்லை. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதியன்று அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் சான்றிதழ் வழங்குவதற்கான பரிசீலனையின் போது எனது ஆட்சேபனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. எனவே திரைப்படத்தை மீண்டும் பரிசீலனை செய்ய உரிய அதிகாரிக்கு உத்தரவிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 12 இப்போது வரும் அப்போது வரும் என்று ஜனநாயகன் படக்குழுவினருடன் சென்சார் சான்றிதழ் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்க ஜனவரி 12ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றத்தை நாடியது தயாரிப்பு நிறுவனம். முன்னதாக ஜனநாயகன் வழக்கில் தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்தது தணிக்கை வாரியம். 2026 ஜனவரி 15 வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜனநாயகன் விவகாரத்தில் தலையிட மறுத்துவிட்டது. உயர்நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அவசரமாக உச்ச நீதிமன்றத்தை நாடியது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் என்ன சொல்வதாக இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தில் சென்று முறையிடுங்கள் என்று தெரிவித்தனர். 2026 ஜனவரி 20 பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்சார் பிரச்சனையால் பொங்கல் முடிந்தும் படம் வெளிவராமல் தத்தளித்தது. அந்த சூழலில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கு ஜனவரி 20ஆம் தேதியன்று விசாரணைக்கு வந்தது. அன்று இரு தரப்பும் தங்களது வாதங்களை முடிக்க தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. 2026 ஜனவரி 27 ஜனநாயகனுக்கு ஒரு வழி பிறக்குமா என விஜயின் ரசிகர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த போது ஜனவரி 27ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்றம் தன் தீர்ப்பை வழங்கியது. ஆனால் அது படக்குழுவுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியது. தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கின்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் தணிக்கை வாரியத்திற்கு போதிய அவகாசம் வழங்கி தனி நீதிபதி பி.டி. ஆஷா இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர்.
மறுபடியும் முதலில் இருந்தே தொடங்க வேண்டுமா என ஜனநாயகனின் ஆதரவாளர்கள் சோர்ந்து போக தாங்கள் ஆசையாய் வைத்த பிரம்மாண்டமான கட் அவுட்டுகளை திரையரங்குகளில் இருந்து அகற்ற ஆரம்பித்தனர் விஜயின் ரசிகர்கள். அடுத்து வழக்கு எப்பொழுது விசாரணைக்கு வரும் என தெரியாத நிலையில் ஜனநாயகன் படம் எப்பொழுது வரும் என்ற கேள்வி மாறி ஜனநாயகன் இப்போதைக்கு வருமா வராதா என்ற கேள்வி எழுந்தது. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் பின்னர் விஜயின் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் என்று ஒரு தகவல் உலாவர ஆரம்பித்தது. அதற்கு உதாரணமாக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தை தேர்தல் ஆணையம் தடை செய்த நிகழ்வை குறிப்பிட்டனர் ஒரு சாரார். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இப்படியே கடந்த நிலையில் ஒரு முடிவுக்கு வந்தது படக்குழு. 2026 பிப்ரவரி 9 தணிக்கை வாரியத்திற்கு எதிரான வழக்கை வாபஸ் பெறுவது என்றும் வாரியத்தின் முடிவின்படி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவது என்றும் தீர்மானித்தது ஜனநாயகன் படக்குழு. அதன்படியே 2026 பிப்ரவரி 9ஆம் தேதியன்று தங்களது வழக்கை வாபஸ் பெற்றதோடு படத்தை மறு ஆய்வு குழுவிற்கும் அனுப்பி வைத்தது. அதன் மூலம் 3 வாரங்களுக்குள் ஜனநாயகனுக்கு சான்றிதழ் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்ற சூழல் உருவானது. நடைமுறைகள் சற்றே வேகமாக நடந்தால் பிப்ரவரி மாத இறுதிக்குள் படம் வெளியாகவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் சிக்கல்கள் தொடர்ந்தன. அந்த சூழலில் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் தேர்தல் முடிந்த பின்னரே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று தகவல்கள் கசிந்தன. ஆனால் ஒட்டுமொத்த திரையுலகும் அதிர்ந்து போகும் வகையில் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியானது ஜனநாயகன். இனிமேல் திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவது கடினம்தான் என்று எல்லா தரப்பினரும் பேசத் தொடங்கிய நிலையில் தேர்தல் வந்தது. தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தலைமையில் கூட்டணி ஆட்சியை அமைத்தது. அதன் பின்னரே ஜனநாயகனை திரையிடுவதற்கான காலம் கனிந்தது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி அன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்கியது தணிக்கை வாரியம். சான்றிதழ் வழங்கப்பட்ட கையுடனேயே விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டும் அந்த தகவலும் வந்தது. ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று ஜனநாயகன் வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தளபதி விஜய் நடிப்பில் என்ற டைட்டிலுடன் வெளியாகவிருந்த ஜனநாயகன் திரைப்படம் மாண்புமிகு முதல்வர் விஜய் நடிப்பில் என்ற டைட்டிலை பெற்றது. தாமதமாக வந்தாலும் தரமாக வருவோம் என்ற பஞ்ச் மொழிகளுக்கு பளிச் உதாரணமாக அமைந்தது ஜனநாயகன் திரைப்படம்.